ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் சென்சார் போர்டினுடைய நடவடிக்கை வழக்கத்திற்கு மாறாக இருக்குது. இதே தான் எமது செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். நீதிபதி இது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இந்த நிலையில் நம்மிடையே இணைகிறார் சினிமா பத்திரிகையாளர் திரு பிஸ்மி. அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு பிஸ்மி. நிறைய விஷயங்களை சென்சார் போர்டு இந்த விஷயத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. படத்துக்கு சென்சார் சான்று கொடுக்கறது சம்மந்தமாக ஏற்கனவே இந்த விஷயத்தில் நேற்றைய தினம் பார்க்குறோன்னா ஏன் 10ஆம் தேதி படத்தை திரையிடக்கூடாதா, படத்தை வெளியிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு காரசாரமான வாதம் நடைபெற்று வருது. அதில் நீதிபதியும் ஒரு கேள்வி எழுப்பிட்டுருக்கிறாங்க. இது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கே, இந்த புகார்கள், இந்த விஷயங்கள்லாம் அப்நார்மலாக இருக்கே அப்படின்னும் நீதிமன்றம் கருத்து தெரிவிச்சிருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது குறித்த இந்த வழக்கை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, தணிக்கை குழுவுக்கு ஜனநாயகன் படத்துக்கு நேர்மையான முறையில் சான்றிதழ் வழங்குவதற்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ பொதுவாக சென்சார் நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ படங்களை தணிக்கைக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் படம் பார்ப்பாங்க. படம் பார்க்கும்போதே அந்த திரையரங்குகளில் அந்த தணிக்கை உறுப்பினர்கள் வெவ்வேறு வரிசையில் உட்காந்து படம் பார்ப்பாங்க. படம் முடிச்சிட்டு ஒரு அறையில அவர்களுக்குள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஏகமானதா ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் அழைச்சு அவங்களுடைய முடிவை சொல்லுவாங்க. அதாவது இந்த படத்துக்கு இந்த சான்றிதழ் தர்றோம், அல்லது இந்த காட்சி அல்லது இந்த வசனம் ஆட்சேபத்துக்குரியதா இருக்கு, இதை நீக்கிட்டீங்க அப்படின்னா யுஏஏ கொடுக்குறோம், நீக்கலைன்னா தருவோம், அல்லது நீக்கலைன்னா அந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ண அனுமதிக்க மாட்டோங்கிற மாதிரி அவர்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அதை கேட்டு இந்த படக்குழுவினர் அவங்க முடிவெடுப்பாங்க. இதுதான் சென்சார் நடைமுறை. ஆனா ஆரம்பத்தில் இருந்தே ஜனநாயகன் பட விஷயத்தில் இந்த தணிக்கை குழு நடந்து கொண்ட விவகாரத்தை பார்க்கும்போது இந்த படம் வெளிவரக்கூடாது, இதன் மூலமாக விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கணும் அப்படிங்கிற தணிக்கை குழுவினுடைய உள்நோக்கத்தை நிச்சயமா புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. யாரோ சிலருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த தணிக்கை குழு ஒரு கருவியா பயன்படுது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 19ஆம் தேதி இந்த படத்தை அவங்க பார்த்திருக்காங்க. சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த மாற்றங்களை செஞ்சு 24ஆம் தேதி இவங்க சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த நிமிஷமே அவங்க சர்டிபிகேட்டை கொடுத்துருக்கணும். ஆனா அடுத்த நாள் கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால 26ஆம் தேதி தர்றேன்னு சொன்னவங்க இது வரைக்கும் தரல. படத்தினுடைய ரிலீஸ் தேதி நெருங்கி வருகிற இந்த சூழ்நிலையில வேற வழி இல்லாம இவங்க நீதிமன்றத்துக்கு போன பிறகுதான் இவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் அவங்க சொல்றாங்க. இதுல அது பிரச்சனை, ரிவைசிங்க்கு அனுப்ப போறோம், அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்களை இவங்க சொல்றாங்க. அப்ப இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஜனநாயகனுடைய வெளியீட்டை தள்ளி வைப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தணிக்கைக்குடைய நோக்கமா இருக்கு. அதை தான் இன்னைக்கு நீதிமன்றத்துல ஜனநாயகன் பட குழு சார்பாக ஆஜராகி இருக்கும் வழக்கறிஞர் எடுத்து வைக்கிறாரு. அதற்கும் கூட ஒரு தணிக்கைத்துறை சார்பில் ஆஜராகிற வழக்கறிஞர் ஒரு நேர்மையான உண்மையான விளக்கம் வரல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலான காட்சிகள் இருக்குது அப்படின்னும் அவங்க சென்சார் போர்டு தரப்பில் புகார் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஒரு திரைப்படத்தை தணிக்கை குழு பார்வையிட்டதுக்கு அப்புறமும் அதனை மறு ஆய்வுக்கு உத்தரவிடுறதுக்கு தணிக்கை குழு தலைவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சென்சார் போர்டு தரப்பில் சொல்லியிருக்காங்க இல்லையா? இல்ல, அதுதான் அது நியாயமற்ற விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நம்முடைய அனுபவங்களை வைத்து சொல்லணும் அப்படின்னா, தணிக்கை குழு என்ன முடிவெடுத்தாலும் அதை அவங்க படம் பார்த்த அப்பவே அந்த படக்குழுவினருக்கு அவங்க சொல்லிடுவாங்க, இந்த படத்தை நாங்க தரமாட்டோம், சான்றிதழ் தரமாட்டோம், நீங்க ரிவைசிங்க்கு அப்ளை பண்ணுங்க, ட்ரிபியூனல் போங்கன்னு அந்த கட்டமே அது தெரிவிக்கப்பட்டு விடும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதையுமே சொல்லலை. இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்த பிறகுதான் இவங்க சொல்றாங்க மத உணர்வுகளை தூண்டுகிற அல்லது ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற காட்சி இருக்குன்னு இன்னைக்கு சொல்றாங்க. நான் என் கேள்வி என்னன்னா, படம் பார்த்த அந்த நிமிடமே இதையெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு இந்த காட்சிகளை நீக்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது இந்த காட்சிகள் இருப்பதால் நாங்கள் தணிக்கை சான்றிதழ் தரமாட்டோம்னு அந்த தணிக்கை அதிகாரி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கு சொல்லாம இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு வாதமாக அதை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? சோ இதன் மூலமாக அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய சக்தியா வளர்ந்துகிட்டு இருக்கிற விஜய் இன்றைக்கு பாஜகவை கொள்கை எதிரியா பிரகடனப்படுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த ஜனநாயகன் படத்தை இவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் அப்பட்டமாக வெளிப்படுகிற உண்மையா நான் பாக்குறேன்.
சரி, இது ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் வந்து சான்றிதழ் வழங்கும் முன்னாடியோ இல்லைன்னா மறுக்கிறதுக்கு முன்னாடியோ மனுதாரர் வந்து நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னுமே சென்சார் போர்டு சொல்றாங்களே. இல்ல அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது நீதிமன்றம் தான். எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ அவர்களெல்லாம் தேடி வருகிற இடமாக நீதிமன்றம் இருக்கும்போது தணிக்கை குழு மட்டும் பாத்தீங்கன்னா அதிகாரம் பொருந்தியதாவெல்லாம் சொல்ல முடியாது. என் கேள்வி என்ன அப்படின்னா, அதுதான் வந்து தணிக்கை சட்டமாக இருக்கும் பட்சம் ஜனநாயகன் வழக்கை நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு எடுக்கும் போதே இவர்களுடைய முதல் வாதமாக இந்த வழக்கை விசாரிக்கிற அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்ல, இந்த படக்குழுவினருக்கு வந்து நீதிமன்றத்தை நாடுகிற உரிமை இல்லைங்கிற அந்த விஷயத்தை அவங்க வச்சிருக்கலாமே. ஏன் இவ்வளவு தூரம் வந்து அவங்க அந்த கேஸை வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு வரணும்? சோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த படத்தினுடைய வெளியீட்டை முடக்குவதற்கான ஒரு முயற்சியை தான் இந்த தணிக்கை துறை எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இவர்களுடைய வாதத்தில் வெளிப்படுவதா நான் பார்க்கிறேன். நன்றி திரு பிஸ்மி. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை வழங்கியமைக்க நன்றி. ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்று வழங்க கோரிய வழக்கில் சென்சார் போர்டு தரப்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. நீதிபதியும் இடையிடையே நிறைய கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கும் சென்சார் போர்டு தரப்பில் விரிவான பதிலும் அளிக்கப்பட்டு வருது. மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலான காட்சிகள் குறித்து புகார் ஆவணங்கள் தாக்கல் செய்தது சென்சார் போர்டு. ஜனநாயகன் படத்திற்கு URA சான்று வழங்க முடிவு செய்ததுக்கு அப்புறமும் மறு ஆய்வுக்கு அனுப்புனது ஏன் அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கும் வந்து படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதற்கு சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சென்சார் போர்டு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது போன்ற இன்னும் அடுக்கடுக்கான கேள்விகள் ஒரு பக்கம் எழுப்பப்படுது. ஜனநாயகன் படத்தில் பாதுகாப்பு படைகளுக்கான சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு வந்து உரிய அது சம்பந்தமான பரிசீலனைகள் ஒழுங்காக முறையாக பெறலை. இந்த மாதிரி நிறைய புகார்கள் வந்து சென்சார் போர்டு தரப்பில் கொடுக்கப்படுது. இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்குது படம் வெளியாவதற்கு. ஆனால் இன்னுமே சென்சார் சான்று அப்படிங்கிறது வழங்கப்படலை. இந்த அடுக்கடுக்கான புகார்கள் தொடர்பாக நீதிபதியும் சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. குறிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க நீதிபதி. பார்க்கலாம் இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு ஏற்கனவே அறிவிப்பை வெளியிட்டாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த படத்துக்கான சென்சார் சான்று அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கப்பெறலை. 48 மணி நேரம் தான் இருக்குது படம் அடுத்து வெளியாகிறதுக்கு. அதில் இந்த நிலையில் தான் நீதிமன்றத்தை அணுகி இருக்கிறாங்க. இந்த நிலையில் பல்வேறு விஷயங்கள் சென்சார் போர்டு ஏன் இதுக்கு இன்னும் அந்த சென்சார் சான்று கொடுக்கல, இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரியான நிறைய புகார்களை நீதிமன்றம் கிட்ட சென்சார் போர்டு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. நீதிமன்றமும் அதுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்குறாங்க. நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய ஆவணங்களை சென்சார் போர்டு தாக்கல் செஞ்சாங்க. நீதிமன்றம் இந்த சென்சார் போர்டு கிட்ட எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவங்க பதிலும் கொடுத்துட்ருக்குறாங்க. தொடர்ந்து இது போன்ற கேள்வி பதில் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தில் நீதிமன்றம் அடுத்து என்ன ஒரு உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறது என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.